மதுரை மாவட்டம் சுப்பிரமணியபுரம் பகுதியில ஒரு கூட்டம் நடந்தது. அதுல மதுரை மாநகர செயலாளர் திரு தளபதி அவர்கள் எம்எல்ஏவும் இருக்காரு. அவர் என்ன பேசினாருன்னா, காங்கிரஸ் 40 தொகுதியும் அதோட மந்திரி சபையில இடமும் அதோட எம்பி சீட்டும் கேட்டு அவங்களுக்கு கேக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பூத் கமிட்டி கூட அமைக்கிறதுக்கு ஆள் இல்ல. மொத்தமாவே ஒரு தொகுதியில 3000 ஓட்டு இல்ல. இவங்கெல்லாம் இவ்வளவு டிமாண்ட் வைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கடுமையான வார்த்தைகளை உபயோகிச்சுட்டாரு. இதுல என்னன்னா, இங்க இருக்கிற பெரும்பாலான எம்பிக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா டிவிகே கூட போனோம் காங்கிரஸ் நினைக்கிறாங்க. எம்எல்ஏல இருக்கிறவங்க எல்லாருமே திமுக கூட கூட்டணி போகணும்னு நினைக்கிறாங்க. இதுல மாணிக்க தாக்கூரா இருக்கட்டும், ஜோதிமணியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் என்ன பண்ண கடுமையா கண்டனம் தெரிவிச்சாங்க. இது டெல்லியில இருக்க மேல்மட்ட தலைவரிடம் கொண்டு போனதுல அவங்க கூப்பிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டியோட தலைவர் திரு செல்வ பெருந்தகை கிட்ட இதுக்கு பேசியிருக்காங்க. இதனால செல்வ பெருந்தகை அவர்கள் திமுகவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு. செல்வ பெருந்தகை உடனடியா திமுக கட்சி தளபதி மேல ஒரு நடவடிக்கை எடுக்கணும், இல்லனா நாங்க அவர் வீட்டையே முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இது ஒரு சுவாரஸ்யமான நியூஸா தான் அரசியல் களத்துல பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது.